காய்ஸ் அப்போ நம்ம அந்த சிப்பி எல்லாம் ஆட்டில் பறக்கையாகும் வச்சிருக்கோம். சிப்பி எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 சிப்பி கிட்ட பறக்கி இருப்போம். அது 2 சைஸ் சிப்பி ஆகும் பறக்கி இருக்கோம். இது வந்து நீள சிப்பி ஆகும். இது சாதா சிப்பின்னு சொல்லலாம். இது வந்து கக்க டைப் ஆகும். இது உங்களை இடத்துல என்ன பேர் வச்சிருந்தாலும் மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்க கேட்டீங்களா. அப்போ இந்த சிப்பி நம்ம 2 பேரும் நானும் விஜய்ஸும் சேர்ந்து அவிச்ச போகிறோம் இந்த பாத்திரத்தில் விட்டு. இந்த சிப்பி வந்து சூட்டுக்கு பயங்கர நல்ல ஒரு மருந்தாகும் கேட்டீங்களா அந்த சிப்பி. சரி அப்போ நானும் விஜய்ஸும் சேர்ந்து கூலிங்காக இருக்குமா. அப்போ நானும் விஜய்ஸும் சேர்ந்து இப்போ அந்த ஜருவத்தில் போட்டு அவிச்ச போகிறோம். அடுப்பில் என்ன தீ வைப்பான். தீ நல்ல பட்டது கைக்கு அடிச்சது. அது வெள்ளம் வெள்ளம் போட்டு வெள்ளம் மதி இல்லை சீக்கிரமா சிப்பி வெள்ளம் வேண்டாம், தண்ணீரே பழக்கம். அது இல்லை அடி சட்டி அடியில் பிடிச்சேன் அது கொஞ்சம் எங்கிறேன். அப்போ நம்ம சட்டியில் சிப்பி எல்லாம் எடுத்து சூடாக்க தொடங்கியாச்சு. இது என்னத்துக்கு சூடாக்கணும்னா சூடாக்குனா தான் உள்ளே இருக்க சதை அம்மனும் வெளியில் எடுக்க வைக்கும். நம்ம இந்த சதையை வெளியில் எடுத்து அதோட வேஸ்ட்டை பிதுக்கி எடுத்து இதை கறி வச்சிடலாம். அதுக்கு என்ன வேணும்னா கொஞ்சம் வெள்ளம் வீற்றி நம்ம சூடாக்கணும். நல்லா கொதிச்சு வரம்போ இதுக்கு வாயெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பழக்கம். அப்போ நம்ம இப்போ தீ பற்றி வச்சாச்சு, அடுப்பில் சட்டி வச்சாச்சு, இனி மூடி வச்சிடலாம். மூடி ஆவி போகுது. காய்ஸ் அப்போ நான் இந்த இடத்துக்கு வந்தாக்கிலே ஒரு சாதனத்தை கண்டேன். இந்த சாதனை உங்களுக்கு காட்டி தரணும்னு எனக்கு நல்ல ஆசை. அது ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பாம்பு சட்டையாகும். கிட்டத்தட்ட 7 அடி நீளம் இருக்கும். நான் இவ்வளோ பெரிய பாம்பு சட்டை இதுவரை நான் கண்டுட்டே இல்லை. அதுவும் உண்டாக உங்களுக்கு காட்டி தரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது பாருங்க, பாம்பு சட்டை கேட்டீங்களா. இது வந்து ஒரு நல்ல பாம்பு சட்டை நான் தோணுது. இஞ்சி அப்படியே வரிசையை நீண்டு நல்ல ஒரு பெரிய பாம்பு சட்டையாகும். நான் இதுவரை பெரிய ஒரு பாம்பு சட்டை கண்டுட்டே இல்லை. இன்னும் மீனான பார்த்தீங்களா, ஒரு கிட்டத்தட்ட 7 அடி இருக்கு. கிட்ட 6 கிடக்கு. ஒரு குளிச்சேட்ட போயிருக்கு. நம்ம அதுக்காக அந்த டைம்ல வீடியோ எடுக்க வந்திருக்கேன். சோப்பு வண்டி கொடுத்திய காய்ஸ் எல்லா சிப்பையுமே வளர்ந்துருக்கு. அதில் பயங்கர சூடு இப்படி தான் இருக்குது கரை. இதை நம்ம எடுத்து இது 2 வேஸ்ட் எடுத்து நம்ம இனி அவிச்சோம். இதை பார்த்தீங்களா, இது இன்னொரு டைப்பு தான் சென்னையில். இதோட இதுதான் கக்கை, இது சிப்பி. அப்போ இனி நம்ம இந்த தோடலண்டு இந்த இறைச்சி எப்படி தனியாக பிச்சை எடுக்கலாம். பிச்சை எடுத்து இதில் வேஸ்ட் எடுக்கணும். பயங்கர சூடு, கை சூடு. சரி அதுக்கு அப்படி இப்படி நெல் வர பயங்கர சூடு. கொஞ்சம் வெள்ளம் எடுத்தோம் போ. கொஞ்சம் வெள்ளம் தண்ணி எடு. உள்ள கடந்து கொதிச்சது கேட்டியா. கொதிச்ச சவுண்ட் இங்கே வெளியில் வேற கேட்குது. உள்ள கடந்து கடப்படா கேட்குது. சூடு ஒன்றும் குண்டிகளோ வெள்ளம் எடுத்துட்டு வர இல்லை இந்த குடத்தோட தூக்கிண்டு வா. நீ குடத்துல இருக்க வேணாம் இல்லை இடத்துல எடுக்க. நீ வெள்ளத்தை ஏற்று, வெள்ளம் நிறச்சி ஏற்று. வெள்ளம் போட போகிற தனி சுகமாக தான் இருக்கு. அது பால் பால் எல்லாம் கக்கி இருக்கு. அப்போ இனி இதில் நம்ம இனி வேஸ்ட் எடுக்கணும். வேஸ்ட் ஒரு பாத்திரம் எடுப்பானே இல்லை இல்லை இது பஸ் பிச்சை எடுக்கணும். பீ எடுத்து எப்போ முடியும். அது பீ எடுக்கிற ஆளை நம்ம சீஃப் கெஸ்ட்டாக விழிச்சிருக்குல்ல. அவன் எங்கே எடுப்பான். அவன் தான் எடுப்பான். அவனை வச்சு தான் எடுக்க வச்சான். அவன் மூஞ்சி நிறையவா இல்லை. கக்கையில் தான் நிறைய சதையரு. சிப்பி சிப்பி ஒரு நைஸு என்ன நிறைய இருக்கு. நீ பிறக்கணும் தான் நாட்டு நிறைய சிப்பி.
அப்போ நம்ம உருளி அடுப்பில் வச்சு சூடாச்சு. இனி எண்ணெய் விடணும். சட்டி நல்ல சூடாயிருக்கு. நல்லா சூடாச்சு. ஐயா தாத்த விடு, மூஞ்சியில் விடுது. பட்டை வகைகள் இதில் பிரியாணி இலை, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, ஏலக்காய் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இதில் இப்போ போடணும். நான் போட்ட உடனே கிண்டணும். ஏன்னா வா பெரிய உள்ளி, அப்படி இப்படி மறக்க இப்போ நமக்கு உள்ளி வந்து பொன் நிறமாக வதங்கியாச்சு. அப்போ தக்காளி தட்டலாம். தட்டுவாங்க. தட்டு தட்டு கிண்டணும். நல்லா கிண்டு. அடுத்து கறிவேப்பிலை, சிப்பி கறி, அரைச்ச இஞ்சி பூண்டு, உப்பு, அப்போ இதுக்குள்ள மசாலா எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். என்னென்ன மசாலா எடுத்துருக்கேன்னு தான் சொல்லி, மிளகு பொடி, மல்லிப்பொடி, ஜீரக பொடி, மஞ்சள் பொடி, இறைச்சி மசாலா, இது வந்து நல்ல மிளகு பொடி. இதெல்லாம் சேர்த்து நம்ம அந்த இறைச்சியில் தட்டணும். கோலப்பொடி அது. கோலப்பொடி கலர் கலராக இருக்குல்ல, தட்டு வந்து கரெக்டாக கிண்டணும். தேவையான வெள்ளம், இப்படி கிழங்கோட அந்த சிப்பியை சேர்த்து எடுத்து வச்சு நல்லாகும். நம்ம டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். இந்த கிழங்குக்கு சிப்பிக்கும் காம்பினேஷன் வேறு எந்த இதுக்குமே சேராது. டேஸ்ட் சும்மா வேறு லெவலாக இருக்குது. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த லைட்டாக அந்த மணி ஒன்று தட்டி விடுங்க. நம்ம சேனலில் பிடிச்சது பிடிக்காதது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.